வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்த எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறோம். இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கிறோம். எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு குக்கர்ல 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்து, 1 விசில் வர அளவுக்கு நம்ம வைக்கிறோம். 1 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்ல லோ ஃப்ளேம்ல நம்ம வடசட்டி வச்சுட்டு, ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம வரமிளகாய விதைய உதிர்த்துட்டு சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வதக்கிட்டு, அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்க விடுறோம். தக்காளி, வெங்காயம், தென் மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறோம். கூட வந்துட்டு சிக்கன் மசாலா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மசாலா கூட இது குக்கர்ல வேக வச்ச நாட்டுக்கோழி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ அடிஷ்னலாக தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறையிற அளவுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு ஃபைனலாக கருவேப்பிலை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சியில் சிக்கன் கிரேவி நமக்கு கிடைச்சிருச்சு. தொடர்ந்து நந்தா வியூஸ் சேனல் பாருங்க. லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்